வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில பார் ஊழியர் அருணாச்சலத்த போலீஸார் இரவுக்கு மேல அதாவது 12 மணிக்கு மேல பிராந்தி தனியா வச்சு வித்துக்கிட்டு இருந்திருக்காப்புல. ஒரு ரூ. 200 மேனிக்கு. ரூ. 150 பாட்டில் வாங்கி ரூ. 200 ரூ. 220 வித்துக்கிட்டு இருந்திருக்காப்புல. போலீஸாருக்கு தொடர்ந்து தகவல் கிடைச்சோன, அவர் தூக்கி கொண்டு போய் செக் பண்ணி உள்ள போய் அடைச்சிருக்காங்க. 120 பாட்டில் என்னமோ கைப்பற்றியிருக்காங்க. உடனே அடிச்சோம்னு சொல்றாங்க. அதுலேருந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. 17ஆம் தேதி ரைடு பண்ணி அவர 16 கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இறந்து போனாப்புல. போலீஸ் அடிச்சுட்டே இறந்தாங்க அப்படின்னு சொல்லி உறவினர்கள் பூரா போராட்டத்துல இறங்கிட்டு இருக்காங்க. அவங்க சில வீடியோக்கள்லாம் போலீஸார் வெளியிட்டிருக்காங்க. நாங்க அடிக்கல, வைக்கல, உள்ளயே மயங்கி விழுந்துட்டாரு. டாக்டர்ட்ட போனா ஏற்கனவே கட்டி இருக்குன்னாங்க. நாங்க அதனால அடிக்கல, மிதிக்கல அப்படின்ற மாரி அவங்க சொல்ட்டாங்க. விஜய் ஆட்சியில இருந்து இப்ப 2, 3 கூட லாக்அப் டெத்தே இப்பவே வந்துருச்சு. ஏற்கனவே ஸ்டாலின் ஆட்சியில லாக்அப் டெத்துல உள்ள ஆளுகள பூராமே கூப்பிட்டு சந்திச்சாரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. நான் வந்து பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப அவர் ஆட்சிக்கு வந்தவொன்னே லாக்அப் டெத் என்னன்னா கூடிக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன? அதுக்கு என்ன விளக்கம் என்னன்னா, போலீஸ் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி, அங்க இருந்து அவர் தான் அழுத்தம் குடுக்குறாரு. அவர் தான் இங்க மந்திரியா இருக்காரு போலீஸ் துறைக்கு. அவர் அடிக்க கஞ்சா விக்கிறதுக்கு அதேன், மதுப்பாட்டு விக்கிறதுக்கு அதேன், வெட்டுக்குத்த தடுக்கிறது அதேன், கொலைய தடுக்கிறது அதேன், திருட்ட தடுக்கிறது அதேன், கற்பழிப்ப தடுக்கிறது அதேன். போலீஸுக்கு உண்டான பாரம் கூட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய என்ன நடவடிக்கை எடுத்தியா? கஞ்சா இன்னைக்கு எத்தன பிடிச்ச? பிக் பாக்கெட்காரன் எத்தன பிடிச்ச? கொலைகாரன் எத்தன பேர் தடுத்த? கொள்ளைக்காரன் எத்தன பேர் தடுத்த? தினம் எஸ்பி போட்டு நோண்ட வேண்டியது. எஸ்பி டிஜிபிட்ட குடுக்க வேண்டியது. டிஜிபி முதலமைச்சர் நோண்ட வேண்டியது. விஜய் நோண்ட வேண்டியது. ஆக அவங்களுக்கு அழுத்தம் அதிகமாக இந்த இந்த குற்றவாளிய பிடிக்கணும். அந்த குற்றவாளிய பிடிச்ச உடனே அத கைப்பற்றணும், இத கைப்பற்றணும்னு ஒரு பரபரப்போடயே திரிவாங்க. திரிஞ்ச உடனே கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு அருணாச்சலங்கிற ஒரு ஆள கூட்டி வச்சு அதே மாரி அடிச்சிருக்காங்க. அடிச்சேன்னா செத்து போனேன். இவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் அவங்க அடிக்கலைங்கிறாங்க, அடிச்சேங்கிறாங்க. அது தனியா இருக்கட்டும். இப்ப என்ன பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க அவர போலீஸ்காரங்கள அடிச்சவர கொண்டு வாங்க. போலீஸ்காரங்கள வேலைய விட்டு நீக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு எங்க மகனுக்கு 1,00,00,000 2,00,00,000 குடுக்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் நெறைய வரும். ஆனா அவர் என்ன பெரிய சுதந்திர போராட்ட வீரர்லாம் கிடையாது. பிராந்தி வித்திருக்காரு அவ்வளவுதான். இதுக்கு 1,00,00,000 வேணும், 50,00,000 வேணும். மானாமதுரை கேட்டாங்களா இல்லையா 1,00,00,000 வேணும், 2,00,00,000 வேணும். வீட்ல அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? அது மாரி இந்த மாரி அவரு ஒண்ணு பிராந்தி வித்து பிளாக்ல வித்தேன். அதனால என்ன? அதுக்காக அடிப்பியா? அதுக்காக கொல்லுவியா? அப்ப செத்து போனேனே என் குடும்பத்த ஆருவாப்பா? அப்ப 1,00,00,000 குடு, 2,00,00,000 குடு. எதுக்கா இருந்தாலும் கோடி தான் இப்ப. சும்மா லட்சமெல்லாம் இப்ப விட்டாய்ங்க. எதுக்கா இருந்தாலும் கோடி. 4,00,00,000, 5,00,00,000, 3,00,00,000. இப்படி போயிட்டாய்ங்க. முன்னாடி 1,00,000, 50,000 எசமே ஏதோ 5,000, 10,000 போட்டு விட்டுன்னு கேட்பாய்ங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. ஏறி போயிட்டாய்ங்க 1,00,00,000. இன்னும் 5, 6 வருஷம் கழிச்சு 50,00,00,000 கட்டுவேன். இப்ப 5,00,00,000, 1,00,00,000, 2,00,00,000 வந்துருச்சுல. அப்ப இப்படி போய்க்கிட்டே இருக்கு பிரச்சனை. மடப்புறம் கேஸ்ல இருந்தே போலீஸ்காரங்க யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆழமா போய்க்கிட்டு இருக்கு. எதிர்க்கட்சிக்காரன் பூரா போராட்டம் பண்ணி ஒரு துறையவே நாசப்படுத்த போறியே. ஏற்கனவே சின்ன சின்ன குற்றவாளி பூரா பெரிய குற்றவாளியா மாறிட்டேன். போலீஸ்காரன் தூக்கிருவேன். அது என்ன போலீஸ்காரனுக்கு தான் ஃபோன் அடிக்க முடியும். நைட்டு அருவாள் எடுத்துட்டு வர்றேன். தண்ணி குடிச்சு சிலம்பரம் பண்ணிட்டேன். ஈஓவுக்கு ஃபோன் அடிக்க முடியுமா? தாசில்தாருக்கு ஃபோன் அடிக்க முடியுமா? யாருக்கு ஃபோன் அடிக்க முடியும்? போலீஸ் ஸ்டேஷன் தான் ஃபோன் அடிக்க முடியும். அவன் வர்றேன். அவன் வந்து 2, 3 அடி அடிக்கத்தான் செய்வேன். அடிச்சாங்க செத்து போறேன்னா அப்புறம் நீ அடிக்க மாட்டேன். நீ சுத்தமா நீ தொடவே மாட்டேன். தொடலைன்னா என்ன ஆகும்? குற்றங்கள் கூடிரும். ஃபோன் அடிக்கவும் மாட்டேன் அப்புறம் கடைசில. இவன் அடிக்கவும் மாட்டான்டா. எதுக்கு போலீஸுக்கு போய்? அவன் அடிக்கணும் விரும்புறேன். புகார் குடுக்குறவன் அடிக்கணும் விரும்புறேன். ஆனா அடிச்சா செத்து போவேன். அவன் உறவினர் வந்து ரோட்ல உட்கார்ந்து பாடிய போட்டு எனக்கு 1,00,00,000 குடுன்னு கேட்பேன். ஆள அடிச்சவன பூரா வேலைய விட்டு தூக்கும்பேன். அவன சிறை தண்டனை தூக்கு தண்டனை குடு அப்படிம்பேன். போலீஸ்காரர் பூரா தூக்கு தண்டனை குடும்பேன். ஆக அ எல்லா பக்கமும் இடி, எல்லா பக்கமும் நெருக்கடி. போலீஸ்காரங்களுக்கு வேலை பார்க்கல நான் வேலை பார்க்க ஏன் பார்க்கலைங்கிறேன். அடிச்சதா ஏன் அடிச்சேங்கிறேன். அப்புறம் எப்படி உள்ளத கண்டுபிடிக்கிறது? உள்ளத கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வாய்ப்பும் வழியும் இல்ல. அடிச்சுக்கிறத தவிர வேற வாய்ப்பு வழி இல்ல. இதுவரைக்கும் எந்த நாட்டிலயும் அந்த மாரி ஒரு சிஸ்டத்த நம்ம கண்டுபிடிக்கவும் முடியல. நான் ஏற்கனவே மடப்புறம் கேஸ்ல ஒரு நாடகம் ஒண்ணு எடுக்கலாம்னு நான் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது எடுக்க முடியாம போயிருச்சு. ஏன்னா, அந்த நம்ம திரைக்கதை, வசனம் அந்த மாரி சினிமா துறையில இல்ல நம்ம. இருந்திருந்தா நம்மளும் ஒரு ஆள வச்சு எடுத்துருக்கலாம். நமக்கு அந்த அனுபவம் இல்லையா? அதனால அந்த கதைய நாங்க பாதியோடயே எழுதுனதோட இருக்கு. அத கதை வடிவம் குடுக்க முடியல எங்களால. அதுல என்ன கேட்டீங்கன்னா, ஒரு திருடன் ஒரு ஆளு சிவகங்கை வண்டியில போறாரு. மாத்தூர் பக்கத்துல ஒரு ஊரு. அந்த ஊர்ல வண்டிய கொண்டு நிப்பாட்டுறாரு. வண்டிய கொண்டு நிப்பாட்டி ஒரு கலர குடிப்பா வெயில் தாகம் அதிகமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டிய நிப்பாட்டிட்டு பார்க்குறாரு. இப்ப ஒரு கடை இருக்கு. அந்த கடை பேரு உத்தவர் கடை, உத்தமன் கடை. அந்த கடை பேரு டீ கடை பேரு உத்தமன் கடை. அங்க போய் ஒரு கலர வாங்கி குடிக்கிறாரு. கலர வாங்கி குடிச்சிட்டுக்குள்ள வண்டிய காணோம். திரும்பி வண்டிய ஸ்டார்ட் பண்ணி சிவகங்கை வரக்குள்ள வண்டிய காணோம். ஐய்யய்யோ! அப்பா என்ன இப்படி போய் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு அங்கங்க விசாரிக்கிறாரு. விசாரிச்சா எந்த விளக்கம் கிடைக்கல, வண்டியும் கிடைக்கல. நேரா திருத்துன்னு போன உடனே வந்தவனே எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் குடுத்துறாரு. திருப்பாச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாரி போனேன். சிவகங்கை வாய்தா விஷயமா போனேன். நான் இந்த மாரி உத்தமர் டீ கடையில போய் டீ குடிச்சேன். அது கூட திரும்பி பார்த்தேன். திருப்பி சிவகங்கை போறதுக்கு பார்த்தா வண்டிய காணோம். எப்படி போச்சு என்னன்னு தெரியல. அப்புறம் போலீஸார் உடனே 4 போலீஸார் போறாங்க அங்க. அந்த இடத்துக்கு போய் சுத்தி சுத்தி அடிச்சு வர்றாங்க. என்னடா எங்கடா போய் பூரா கருவக்காடு தானே அங்கிட்டு. பூரா கருவக்காடு. கருவக்காட்டுக்குள்ள எங்கடா போனா கேட்டு உத்தமர விசாரிக்கிறாங்க. டீ கடைக்காரர விசாரிக்கிறாங்க. வைக்கிறாங்க.
இல்லை அங்கிட்டே போனேன் அங்கிட்டே போனேன் அங்கிட்டே போனேன் அப்படின்னு கடைசியில் ஒரு ஆளை பிடிச்சிக்கிறாங்க. யார் ஒரு 2 பேரை பிடிச்சிடுறாங்க. 2 பேரை தூக்கி கொண்டாந்துடுறாங்க. தூக்கி கொண்டாந்தா உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்டவனா என் பேர் ஹரிச்சந்திரன் அப்படின்னு நான் சொல்றேன். ஹரிச்சந்திரன் என் பேரே ஹரிச்சந்திரன், நான் போய் சொல்லுவேனா அப்படிங்கிற மாதிரி அவன் தூக்கி போட்டு என்னன்னு கேட்கும்போது இவங்க சொல்றாங்க ரூம்ல. ஏன்னா ஏய் போலீஸார் கேட்குறாங்க, இங்கே வா, உள்ளதை பேசு, உள்ளதை பேசு. யார் வண்டி எடுத்தது, வண்டி எடுத்தது யாருப்பா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவன் சொல்ல மாட்டேங்கிறான், பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அடிக்கக்கூடாது, அடுத்தா பிரச்சனை, அடிச்சா செத்து போறேன், அடிச்சா இவன் வேலை போயிடுது. போராட்டமே ஆர்ப்பாட்டமே பணத்தை வச்சுக்கிட்டு 1 கோடி கேட்பேன் 2 கோடி கேட்பேன், தேவையில்லாத தூக்கு தண்டனை மரண தண்டனை அந்த மாதிரி வந்துருக்கிறதுக்காக உண்மையை சொல்லிடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் ஒரு 25-30 போலீஸார் அந்த ஹரிச்சந்திரன்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. திருடங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தவொடனே இவன் சொல்றாப்புல இல்லை. உடனே பார்க்குறாங்க போலீஸ். இவன் இப்படி கேட்டால் சொல்ல மாட்டானையா, இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. உடனே டிஎஸ்சிக்கு தகவல் கொடுத்துட்றாங்க. ஐயா, இந்த மாதிரி ஒரு ஹரிச்சந்திரன் ஒரு வண்டியை தூக்கி போயிட்டேன், ஆனால் வண்டியை ஒத்துக்கிற மாட்டேங்கிறேன், நான் தான் தூக்குனேங்கன்னு ஒத்துக்கிற மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல. இவன் சொன்னா டிஎஸ்பி ஒன்று வந்துடுறாரு ஸ்டேஷனுக்கு. வந்தவனே இவன் ஒத்துக்கிற மாட்டானியா, விசாரிக்கிற விதமா விசாரிச்சாத்தையா ஹரிச்சந்திரன் ஒத்துக்குருவேன், நான் ஒத்துக்கிற மாட்டானியா அப்படின்னு ஒன்று டிஎஸ்பி எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க ரூம்குள்ள. பண்ண உடனே சரி, சரியா வராது, நம்ம அரசாங்கம் கூடாங்க கூப்பிடு, அரசாங்கம் கூடாங்க கூப்பிடு அப்படின்னா அரசாங்க கூடாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு கோடாங்கி போடுறது. எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு கோடாங்கி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கோடாங்கி போட்டுறது. கோடாங்கி போட்டோம்னா அவர் அடிக்கிறது, தொங்குட்டு அடிக்கிறது. இங்கே போனா இங்கே போன நீ இதே எடுத்த அப்படின்னு அவர் சொல்றாரு. அல்லது எடுக்கலைன்னு சொல்றாரு கோடாங்கி. ஆனால் ஹரிச்சந்திரன் நீ தான் வண்டி எடுத்து போனா ஒரு கருவ காட்டுக்குள்ள கொண்டு போனேன், அங்கே போய் ஒழிச்சு வச்சிருக்க, வைக்கப்புறப்புல ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்கே போய் அப்புறம் ஆள் போட்டு கொஞ்சம் குறைச்ச வழிக்கு விட்டுக்கிட்டேன், அந்த பணத்தை என்ன பண்ண அப்படின்னு கேட்டோம்னா சரக்கு வாங்கினி தண்ணி குடிச்சு வீட்டுக்கு ஆடு கோழி வாங்கி கொடுத்து தீர்ந்து வச்சு அப்படின்னு அவன் சொல்றேன். போலீஸ் ஸ்டேஷன்லேயே வாக்குமூலம். சரி, அப்படியே கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைச்சிடுறாங்க. கோர்ட்டில் ஆர்குமெண்ட் நடக்குது. கோர்ட்டில் ஆர்குமெண்ட் நடக்குதா, என்னையா இல்லை நான் திருடலைன்னு அங்கேயே சொல்ல முடியும், அல்ல நான் திருடலை அப்படி இப்படின்னு அங்கேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வழக்கு வாய்தா போயிட்டே இருக்கு. ஐயா நான் கேட்கல வைக்கல, இல்லைங்கய்யா எஸ்ஐ தரப்புல இங்கேருந்து திருப்பாச்சி போலீஸ் ஸ்டேஷன் தரப்புல போய் சொல்றாங்க, அரசு வைக்கிற வாதாடுறாரு. இல்லைங்கய்யா இவர் தான் அப்பட்டமா ஹரிச்சந்திரன் தான் திருடி இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கோடாங்கி அக்யூரேட்டா சொல்லிவிட்டார். அதனால கூட கொண்டாந்து கொடுக்கும். ஏன்னா அடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாது, கோடாங்கி சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றது. மாத்தி மாத்தி விசாரிச்சு பார்க்குறாரு. ஒரு பக்கம் திருடலைன்னு அவனுக்கு புத்தி வருது, இவர் திருடிருக்க மாட்டேன் அப்படின்னு நீதிபதிக்கு ஒரு புத்தி வருது. இல்ல திருடி இருப்பேன்னு பார்க்குறாரு. இவர் யோசிச்சு பார்க்குறாரு, இது சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வா, அரசு வைக்கல கூப்பிடுறாரு, இங்க வாங்க, நீங்க என்ன விசாரிச்சீங்களோ, கோடாங்கி வச்சு அடிச்சீங்களோ, குறியாரம் வச்சு அடிச்சீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வழக்குல எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதனால ஒரு ஆளை கூட்டு வர, கோர்ட்டுக்கு ஒரு கோடாங்கி வச்சிட வேண்டியது. கோர்ட்டுக்கு ஒரு கோடாங்கி எவன் பேச்ச நம்புறது இல்லை. திருப்பாச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கோடாங்கி அடிச்சு இவன் ஹரிச்சந்திரன் வண்டியை திருடி போயிருக்கதா கோடாங்கி சொல்றாரு. அரசு சாட்சி அதுபடி சொல்லுது. டிஎஸ்பி சொல்றாரு, எஸ்பி சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம கோர்ட்டுக்கு ஒரு கோடாங்கி இருக்குல்ல, நீதித்துறைக்கு ஒரு கோடாங்கி வச்சுக்க வேண்டியது. ஒரு கோர்ட்டுக்கு 2 கோடாங்கி, 3 கோடாங்கி கூட வச்சுக்கணும். அவர் கோடாங்கியை கூப்பிட்டு அடிக்கிறாரு. டங்குன்னு அடிச்ச உடனே ஆமா ஹரிச்சந்திரன் திருடல அப்படின்னு அந்த கோடாங்கி சொல்லிவிட்டேன். இந்த கோடாங்கி திருடணும்னு திருப்பாச்சியில் இருக்கக்கூடிய போலீஸாருக்கு கோடாங்கி திருடிட்டு ஹரிச்சந்திரன் சொல்றேன் வண்டியை. கோர்ட்டு அடிச்சு பார்த்தா, நீதிபதி தலைமையில ஒரு கோடாங்கி அடிச்சு பார்த்தா, இல்ல ஹரிச்சந்திரன் நிரபராதி, அவன் திருடவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை விடுதலை, சரி அப்படின்னா விடுதலை போ அப்படின்னு நீதிபதி விட்டுறாரு. எல்லாரும் வாசல்ல விட்டு இறங்கி வர்றாங்க. அப்ப நீதிபதியை பார்த்து வக்கீலை பார்த்து இந்த பைக்கு பறி கொடுத்தவன் என்ன கேட்கிறேன், ஐயா இங்க வாங்க, நான் பைக்கு தொலைஞ்சு வச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனேன், அங்கே கோடாங்கிய வச்சு அடிச்சிங்க, அவன் தான் கொண்டு போனேன், வித்தேன், அடித்தேன், ஆட தண்ணி மாட தண்ணி வீட்டுக்கெல்லாம் செலவழிச்சேன், காசு முடிஞ்சு வச்சுன்னு போலீஸார் ரிப்போர்ட். நீங்க உங்களை கொண்டு வந்தா நீங்க ஒரு கோடாங்கிய வச்சு அடிச்சு பார்த்தீங்க, அவன் விடுதலைன்னு விட்டுட்டீங்க, எல்லாம் சரிதான். இப்ப வண்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறேன். என் வண்டி என்ன ஆச்சு, அதை போய் ஏப்பா எங்கிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைகிறார். இதுதான் எங்களுடைய கதை. நான் எடுத்த உடனே கதை இதுதான். எதுக்கு இதை சொல்ல வர்றீங்கன்னா, கண்டே உடிக்க முடியல வைங்க, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் உங்களோட ஒரு பெடிஷன் கொடுக்கணும், தண்டனை கொடுக்க முடியும், தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு கோர்ட்டுக்கு வர்றேன். தண்டனையும் கொடுக்கறது இல்லை, இங்க குற்றவாளியும் பிடிக்கிறதும் இல்லை, களவு போன பொருளையும் மீட்டு கொண்டு வர்றதும் இல்லை. அப்படின்னா எதுக்கு உங்களோட வந்து கொடுக்க போறேன், கொடுக்கவே மாட்டானே. அடிச்சாத்தேன் குடிச்சாத்தேன், அடிச்சா செத்து போறேன், அடிச்சு செத்து போறேன்னா 1 கோடி கவர்மெண்ட் கொடுக்கணும், இவன் தூக்கு தண்டனை போலீஸார். அப்ப அடுத்த நான் வேலை பார்க்க மாட்டேன், எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். இங்க வெட்டிக்கிட்டு தந்தாலும் குத்திக்கிட்டு சரி, உன் வீட்டுல கார் இல்ல என்ன நிப்பாட்டினா தூக்கிட்டே போனாலும், உன் பொண்டாட்டியே தூக்கிட்டு போனாலும் சரிதான் ஒரு ஆள், யார் எது கேட்கறது,
நான் கூட அவன் நடிப்பான். டிபி நோக்கடைக்காரனா இருப்பேன். ஏற்கனவே நோயாளியா இருப்பேன். அவன் செத்து போறேன். அந்த பணத்த கொண்டாந்து போட்டுட்டு நம்மட்ட நசுக்கிக்கிறப்ப நம்மள தூக்கு நம்ம பொண்டாட்டி புள்ள ரோட்ல இருக்கு. இது நமக்கு தேவையா? ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு கோடாங்கி வச்சிட வேண்டியது. ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒரு கோடாங்கி வச்சிட வேண்டியது. யாரையும் அடிக்கக்கூடாது. டச்சே பண்ணக்கூடாது. நாடு அதுதான் அப்பதான் சூப்பரா இருக்கும். கோடாங்கி வச்சிருந்தாத்தையா கோடாங்கி வச்சா அடிக்க தேவையில்ல யாரும். கோடாங்கி பேச்ச கேட்டுக்கிட்டு எல்லாரும் கோடாங்கி பேச்ச கட்டுப்பட வேண்டியதுதான்.